ஹாய், வணக்கம். நான் உங்கள் கலை. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நாம சொன்னது போலவே நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆயிருக்குன்னு. அதுல நம்ம ஷார்ட்ஸ்ல வந்து தெளிவா சொல்லியிருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம யாரும் அந்த ஷார்ட்ஸை வந்து தெளிவா பார்க்க முடியாது. அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து தெளிவா இருக்கணுன்றது நம்ம ஷார்ட்ஸ்ல சொல்ல முடியாது. இப்போ நான் அதுக்கான தேவைகள் என்னென்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். நம்ம இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. அதோடைய டேட் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஆரம்ப நாள் வந்து 3ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 அன்று துவங்குகிறது அந்த அப்ளிகேஷன். ஆல்ரெடி துவங்கிருச்சு. நான் இந்த வீடியோ போடுவதெல்லாம் அந்த அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து ஜூன் 2ஆம் தேதி 2026 அன்று வரைக்கும் இருக்கு. உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை நீங்க மேக் பண்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்ல நீங்க முயற்சி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் சொல்ற இடம் நான் கீழே வேணா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ஷாப்போட நம்பரோ ஷாப்போட அட்ரஸோ இல்லை லிங்க் வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அவங்கள்ட்ட நீங்கள் டவுட் கேட்டு கிளியர் பண்ணி கூட அப்ளை பண்ணலாம். அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னா, முதல்ல தேவையானது உங்களுடைய 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்று, 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்று, உங்களுடைய டிசி. இதை நீங்கள் எப்போ வாங்கணும்னா நாளை 8ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 உங்களுக்கான ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட் வந்த ஒரு 2 அல்லது 3 நாட்களில் உங்களுடைய பள்ளிகளில் சென்று நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி கொண்டு வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதனுடன் சேர்ந்து உங்களுடைய போனஃபைடு கல்வி சான்று என்றக்கூடிய போனஃபைடும் சேர்த்து வாங்கிட்டு வரணும். அது இல்லாமல் நீங்கள் முதல் பட்டதாரியாக இருந்தீங்கன்னா முதல் பட்டதாரி சான்றுகள் பதிவு செய்வதற்கான ஆவணங்களை நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் அந்த ஆவணங்களை தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆவணங்களை கூட இப்போ நீங்கள் பதிவு செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னா, இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு ஆதார், ஃபோட்டோ, 10ஆம் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்று, டிசி, முதல் பட்டதாரி வகுப்பு சான்று வந்து யார் யாருக்கு தேவைப்படுதோ அவர்கள் மட்டும் விண்ணப்பித்து வாங்கி வச்சுக்கணும். இது இல்லாமல் கல்வி சான்று, உங்களுடைய உங்களுடைய டிசி, இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இது இல்லாமல் உங்கள் ஸ்கூல் எந்த பிளாக்ல வருது, எந்த டிவிஷனில் வருதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்த மதிப்பெண்களையும் நீங்கள் அதில் சரியாக பூர்த்தி செய்யணும். நீங்கள் சென்று பதிவு செய்கிற கடைகளில் தெளிவாக உங்களுடைய கவனத்தை சிதற விடாமல் பதிவு செஞ்சு நீங்கள் சரியாக விண்ணப்பித்து முன்னேறுங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்றதையும் தேர்ந்தெடுங்க. சரியாக தேர்ந்தெடுங்க. சரியா? இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி.